நீதியமைச்சர் இன்று ஜெனீவாவுக்கு பயணம் செய்கிறார். வடக்கில் தியாகதீபம் தெளிவனின் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு குருக்கள்மடம் புதைகுழி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அனுரவை கொல்லும் சதி அம்பலப்படுத்தப்பட்ட ரகசிய திட்டம் பழிவாங்க பார்க்கிறதா பாதாள உலகம். தியாகதீபம் தெளிவனின் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இரத்த தான முகாம். மன்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி தொடர்பில் ஜனாதிபதியின் பணிப்புரை. யாழ்ப்பாணத்தில் பிறந்து சிறிது நேரத்தில் உயிரிழந்த இரட்டை குழந்தைகள். ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும், டில்வின் சில்வா தெரிவிப்பு. ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் தமிழ் மக்களின் கையொப்பங்கள் கையளிப்பு. திலீபன் தியாகச் சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என்கிறார் அருட்தந்தை சக்திவேல். தொடர்பென விரிவான செய்திகள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன் ஆனேகார சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இடம்பெறும் காணாமற் போன தொடர்பான குழுவின் இலங்கையின் முதலாவது காலமுறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இன்று பயணம் செய்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் ஜெனீவாவில் இடம்பெறும் இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமல் போன தொடர்பான பிரச்சினையில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள், அத்துடன் அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து நீதியமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த கூட்டம் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை, குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை சர்வதேச அரங்கில் விவாதிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தியாகதீபம் தெளிவனின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்திப்பவனி நேற்று புங்குடுதீவில் முன்னெடுக்கப்பட்டது. தியாகதீபம் தெளிவனின் 33வது நினைவு தினத்தை முன்னிட்டு தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் நேற்று யாழ் புங்குடுதீவு பகுதியில் தியாகதீபம் தெளிவனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திப்பவனி ஆரம்பமாகி இடம்பெற்றது. தியாகதீபம் தெளிவனின் உருவப்படத்துக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த ஊர்திப்பவனி புங்குடுதீவு பகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக முக்கியமான இடங்களில் தரித்து நின்று அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஊர்திப்பவனுக்கு யாழ் தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள், வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள், புங்குடுதீவு பிரதேச பாடசாலை மாணவர்கள், மக்கள் ஆகியோர் உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக தியாகதீபம் தெளிவனின் 38ஆம் ஆண்டு நினைவு தினம் வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவருடைய 38வது நினைவேந்தல் பருத்தித்துறை தியாகதீபம் தெளிவன் நினைவிடத்தில் வடமராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு குருக்கள்மடம் புதைகுழி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. குருக்கள்மடம் மனித புதைகுழி தொடர்பில் வழக்கு நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஜப்னா சிராஜினால் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முஃபாரக் முகசம் உட்பட சட்டத்தரணிகள் முன்னிலையாகினர். கடந்த 11/9/2025 அன்று நீதிமன்றத்தில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியால் சமர்ப்பிக்கப்பட்ட செலவு நிதி அறிக்கை தொடர்பில் மேலதிக அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டது. செலவு நிதி அறிக்கையினை ஏற்றுக்கொண்ட களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் அதை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதியமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாக்கியுள்ளனர். இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்தார். இலங்கையில் தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களே ஜனாதிபதியை பழிவாங்க பார்க்கிறார்களா என்ற கேள்வி எழுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தியாகதீபம் தெளிவனின் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இரத்த தான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர்களுக்காய் தன்னுயிரை தியாகம் செய்த தியாகதீபம் தெளிவனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் உணர்வு ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உயிர் கொடுத்த உத்தமனுக்காய் உதிரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தால் இரத்த தான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த இரத்த தான முகாமில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
மன்னார் நகர பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான 14 காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அது தொடர்பில் அரசினதும் ஜனாதிபதியினதும் தீர்மானம் அடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் இன்று மன்னார் செயலகத்துக்கு கிடைக்கும் விடயம் அறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு ஜனாதிபதி நேரடியாக பேச்சு நடத்தி விடயம் குறித்து முடிவெடுக்க 1 மாத கால அவகாசம் அவரால் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து நேற்று 51வது நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை காட்டி போராடி வந்தன. இந்நிலையில் திட்டமிட்டபடி 14 காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்கும்படி ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாட்டை விட்டு புறப்படும் முன்னர் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. சவுத் பார் தாழ்வுபாடு பகுதிகளில் 4 காற்றாலைகளும் பொன்னியின் குடியிருப்பு முதல் பேசாலை வரை உள்ள பகுதியில் 10 காற்றாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இவற்றில் 4 காற்றாலைகள் சிலெக்ஸ் நிறுவனத்தாலும் ஏனைய 10 காற்றாலைகள் கசீஸ் நிறுவனத்தாலும் அமைக்கப்பட உள்ளன. இலங்கையில் அமைக்கப்படும் இத்தகைய காற்றாலைகளில் அதிகூடிய மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய அதிநவீன காற்றாலைகள் இந்த 14 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை ஒவ்வொன்றும் 5 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலைகள் திட்டமிட்டபடி அமைக்கும் என்ற முடிவை அரசு எடுத்துள்ளதால் அதை ஆட்சேபித்து வரும் பொது தரப்புகள் இந்த விடயத்தில் அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யாழில் பிறந்து சிறிது நேரத்திலேயே இரட்டை குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. இந்த நிலையில் ஒரு குழந்தை உயிரிழந்து பிறந்ததோடு மற்றைய குழந்தை பிறந்து 45 நிமிடங்களில் உயிரிழந்துள்ளது. சோமசுந்தரம் வீதி ஆனைக்குட்டி பகுதியைச் சேர்ந்த நிமல்ராஜ் சாருமதி தம்பதிகளின் குழந்தைகளே இவ்வாறு உயிரிழந்தன. இது தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த குழந்தைகளின் தாயாருக்கு கடந்த 21ஆம் தேதி இரவு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இரட்டை குழந்தைகளை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதன்போது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியெடுத்த போது பெண் குழந்தை இறந்த நிலையில் பிறந்தது. ஆண் குழந்தை உயிருடன் பிறந்த நிலையில் 45 நிமிடம் கழித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்குரிய யோசனை நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமை நீக்கம் மற்றும் மனிதுரிமை பாதுகாப்பு உட்பட முக்கிய பல விடயங்களை மையப்படுத்தியதாக புதிய அரசமைக்குரிய பணி இடம்பெறும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். இதை நாம் நிச்சயம் செய்வோம், இதற்கு மிக கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமை நீக்கம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் நாம் நிச்சயம் பொறுப்பு கூறுவோம். முதலில் தள்ளாடும் நிலையில் உள்ள பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவற்றை செய்யாமல் எடுத்த எடுப்பில் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமையில் கை வைத்தால் மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சிவிடம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 3:30க்கு கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பொழுது தமிழ் மக்களின் கையொப்பங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த கையொப்பங்களோடு தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடித வரைவும் கையளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமார், கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான குருவாசுவாமி சுயேந்திரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். திலீபன் தியாகச்சுடரால் அரசியல் எழுச்சியை மீண்டும் கட்டி எழுப்புவோம். இவ்வாறு சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். நேற்று அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர் தாயகமான வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அவர்களுக்கு அளித்த வாக்குகளை தமது அரசாங்கத்துக்கான அலங்கார ஆடையாக்கிக் கொண்டு தமிழர் தாயகத்தையும் தாயக அரசியலையும் துகிலுரிய எடுக்கும் செயற்பாடுகளை தியாக தீபன் திலீபனின் நினைவு நாளில் நாம் ஏற்றும் சுடருடைய சுட்டரிக்க வேண்டும். தேசியம் காக்கும் உயரிய லட்சியத்தோடு சுடரேற்றுவோம். தியாகதீபம் திலீபனின் உயிர்கொடை காந்திய நாட்டின் உண்மை முகத்தையும் ஆதிக்க ஆக்கிரமிப்பு அரசியலையும் சிங்கள பௌத்தத்தின் தமிழர்களுக்கு எதிரான கொடூரத்தையும் முழு உலகத்துக்கும் வழிகாட்டியுள்ளது. புலிகளுக்காய் திரண்ட தமிழ் தேச மக்கள் இரத்தம் கண்ணீர் தமிழர்களின் அரசியல் தாகத்துக்கு அரசியல் எழுச்சிக்கு புத்துயிர் அளித்து புதுப்பாதை திறந்தது என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார்.